2 ட்ரெய்லரு, 2 சாங்கு எல்லாமே ஒரு எமோஷ்னல் ஃபேக்டராக இருந்தது. ஜாலியான சீன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சைக்கிளில் போகிற அந்த ஒரு சீன் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். தண்ணி அடிக்கிறத பற்றி நான் சொல்லல. தண்ணி அடித்தா அது ஜாலி கிடையாது. கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், ஞாபகம் இருக்காது, இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கிறோம், ஜாலியாக அடிக்கிறேன்னு சொல்கிறீங்களா? அது மாதிரி ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த யூனிட்டில் எனக்கு யாருமே தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்வி உதயகுமார் வந்திருக்காரு. அஃப்கோர்ஸ் நான் வந்ததே வந்து இங்கே பேரரசுக்கு தான் வந்தேன். பேரரசுக்கு வந்து அவர் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக நம்ம போய் வாழ்த்தணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை, ஒரு கிராண்ட் டாட்டருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் அது நடந்துகிட்ருக்கு. சரி வந்துட்டு தலை காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். அப்புறம் வந்து பார்த்தா நம்ம ட்ரம்ஸ் சிவமணி அவர் இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து அவருடைய ஃப்ரெண்டு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னார். இவர் அண்ணங்கிட்ட தான் அவர் வந்து பியானோ கற்றுக்கிட்டார் அப்படின்னு சொன்னார். ஸோ ஏதோ ஒரு கனெக்ஷனில் தான் எல்லாருமே உள்ளே வர முடியும். எப்படி சென்ட்ரலில் வந்து எல்லோரும் ஒன்றா இறங்கினாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு போயிடுவாங்க. ஆனால் சென்ட்ரலுக்கு வந்து தானே ஆகணும், எங்கே வெளியூர் போகிறோம், அந்த மாதிரி வந்திருக்கோம். ஸோ சென்ட்ரல் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பேரரசுக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் வந்து அவருடைய படங்கள் வந்து நிறைய பேசிச்சு. விஜயோட படங்கள்லாம் வந்து நம்ம டைரக்ஷனில் ஒரு நல்ல துள்ளலாக பண்ணியிருந்தார். ஆனால் ஒரு நடிகராக வந்து அவர் இந்த படத்தில் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அவருடைய படத்துலேயே அவர் வந்து நான் பண்ணுற மாதிரி இந்த கேமியோ ரோல்லாம் பண்ணுவார். ஆனால் தனியாக வெளிப்படங்களில் வந்து அவர் நடித்தது தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு அது லீட் ரோலில் பண்ணியிருக்காருன்னு சொன்னார். லீட் ரோலோ மெயின் ரோலோ, பட் சென்ட்ரலில் வந்து அந்த சென்டராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வில்லனிசம் அது வந்து அவருடைய பார்வையிலையும் நடையிலையும் அந்த லுங்கியை மடித்து கட்டுறதுலையும் எல்லாத்துலேயுமே காமிச்சிருக்கீங்க. நடிப்புலேயும் படம் பார்த்தா தெரியும், இதிலே தெரியுது, ட்ரெய்லர்லேயே எமோஷ்னலான சீன்ஸ் தான் இருக்குது த்ரூ அவுட் த சாங். இது அவர்கிட்ட கேட்டேன், மியூசிக் டைரக்டர்கிட்ட, எத்தனை சாங்னு கேட்டேன், 4ன்னு. இது 2 வந்து ஒரு எமோஷ்னலான சாங்கு, இன்னும் 2 வந்து நான் அதுவும் அப்படி தான் சார் அப்படின்ட்டாரு. ஏன் ஜாலியான சாங்கை போடலன்னு கேட்கலான்னு வந்தேன். இல்லை அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் அப்படின்னாரு. ஸோ கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் அது அவரால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். பேரரசு ஆட்சி செய்யுங்கள். சினிமாவில் நடிப்பில் இப்பொழுது டைரக்ஷன் அப்பப்போ மறந்துடாதீங்க அதுவும். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். தேங்க்யூ வெரி மச். காக்கா முட்டை இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் தான் இந்த படத்தில் ஹீரோன்னு சொன்னாங்கன்னா அவரை பற்றி பேசணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பேரரசு வந்து எப்படி எல்லாரும் இங்கே யூனியனில் இருக்கிறவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தோன்னே தான் ஞாபகம் வருது. பேரரசு வந்து ஆஸ் எ டைரக்டர் மக்களை வந்து கவர்ந்துருக்கிறாரு. இப்போ நடிப்பில் கவர போகிறாரு அப்படிங்கிறத விட அவர் வந்து ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு 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 மனிதர், நல்ல மனிதர். அதுதான் வந்து எல்லாரையும் இங்கே கவர்ந்து இழுக்கும். இந்த படத்தில் மட்டும் இல்லை, அவர் யூனியனில் போனால் நான் பல வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அதுவும் இந்த கோவிட் பீரியட்லலாம் அவர் இப்போ உழைத்த உழைப்பு, தன் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல், யாருமே இல்லை ரோட்லன்னா கூட இவர் மட்டும் ஒரு 4 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, அது கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய இது அவர் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது, ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தது. அது இல்லாமல் இப்போ வந்து மிகப்பெரிய பணியை செஞ்சிட்ருக்காரு நம்ம உதயகுமார் சாரோடு சேர்ந்து. அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் மீண்டும் தொடரட்டும். நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். அவங்க தாயை வந்து இன்டர்வியூ சொல்லும் போது ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது எனக்கு. ஏன்னா எனக்கு அம்மானா ரொம்ப உயிர். அந்த 9 மாதம் அவங்க வயிற்றுக்குள்ளேயே நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அவங்களுடைய இதய துடிப்பு தான் எனக்கு ஃபஸ்ட்டு கிளிக் ட்ராக்கு, ட்ரம் பீட் எல்லாமே. சென்ட்ரல் இந்த ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர், மியூசிக் டைரக்டர்ஸ், என்டையர் க்ரூ, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள்.
அதே போல் ப்ரெஸ் மீடியா பீப்புள், குணா அவர் சொன்னார் இல்லைங்களா, குணா சார் சொன்னார் இல்லைங்களா, அது மாதிரி கரெக்டாக இது பண்ணுங்கள். யாரையும் வந்து கஷ்டப்படுத்தி நல்லா வாழ முடியாது யாரும். ஒருத்தரை கஷ்டப்படுத்துனீங்கன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு வரும் டெஃபினட்டாக. அது வந்து மிரர். எதுக்கு மிரரை வந்து வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் இருக்க சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்ல இது, அது ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த படம் என்டையர் டீம் இலா வந்து நமோ நாராயணி அவர் வந்து பெரிய பிளெஸ்ஸிங். அந்த அம்மா அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் அவர் வளர்ந்து அங்கே இருந்தவர். அவருடைய அண்ணன் வந்து மணிமொழி அண்ணன் எனக்கு டியூஷன் எனக்கு பியானோ கற்றுக் கொடுப்பார். நான் பாம்பே மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இது அப்படி கட் ஆகிடுச்சு. இந்த சென்ட்ரல் உடனே இந்த ஸ்டேஷன் பார்த்த உடனே எனக்கு, நான் சின்ன வயசில் ஒரு 1975 என்னுடைய ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் சொந்தங்கள் வாழ்கன்னு ஒரு படம் ஜெய்சங்கர் அங்கிள் லைக் பண்ணது. கேவி மகாதேவன் சார், புகழேந்தி சார் அவங்க இசையமைப்பில். எப்பாவுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு. நான் சப்ஸ்டியூட்டாக போனேன். அப்படி போகும்போதெல்லாம் அப்போதுலேருந்தே எனக்கு மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டாங்க, அப்பா கிட்ட சிவமணியம் வரட்டும் அவங்க கூட வந்து வாசிக்கிட்டோன்னு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வாசிக்கும் போது அங்கங்கே அப்படியே பாலு சார், என்னுடைய காட்ஃபாதர் திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ணன் வந்து அவர் என்னுடைய டேலண்ட்டை பார்த்துட்டு, மிஸ்டர் ஆனந்தன், ஐ எம் டேக்கிங் யுவர் சன் இன் மை ரோட் ஷோஸ். அப்படியே நான் எல்லோரும் பாலு எஸ்பி பாலசுப்ரமணியன்ற மாதிரி எஸ்பி பாலசுப்ரமணியன்ற மாதிரியும் ஃபஸ்ட்டு எம்எஸ்வி சார், அப்புறம் ராஜா அண்ணன் எல்லோரும் கூட்டின்னு போவாங்க. அப்போ நான் இங்கே ரெக்கார்டிங் 2 to 9 வாசித்துட்டு இங்கேருந்து பஸ் எடுத்து பார்க் லிபர்ட்டி தியேட்டருக்கு வந்து, லிபர்ட்டிலேருந்து ஸ்டேஷன் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் எடுத்து சென்ட்ரல் வருவேன். நான் சென்ட்ரலில் இருந்து ஒரு ரிக்ஷா பிடிச்சி நேராக மூலக்கொத்தலம், என்னுடைய ஏரியா, நான் வளர்ந்த இடம் பேசன் பிரிட்ஜ், அதில் ரிக்ஷாவில் போயிடுவேன். நான் டெய்லி ராத்திரியில் சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் க்ராஸ் பண்ணுறது. அதே போல் பாலனா கச்சேரி வாசிக்கும்போது சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு போய் துணி மாற்றி உடனே நாங்கள் வேறு ஊருக்கு கிளம்புவோம். அந்த மாதிரியான ஒரு இது இன்றைக்கி அந்த சென்ட்ரல்னு பார்த்தோன்னே ரொம்ப டச்சிங், மறக்க முடியாது. எல்லாருக்குமே அது ஒரு சென்ட்ரல் அது. ஸோ இங்கே வந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும், அண்ணன் உதயகுமார் அண்ணன் எல்லோரும், இதே போல் சார் அண்ட் என்னுடைய வாழ்த்துக்கள். இல்லா, you done a very good composition, very touching, and the songs எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. God bless, all the best, and நன்றி, வணக்கம். ஆனால் எனக்கு பேச தெரியாது, ஒன்லி இது தான் தெரியும். அனைவருக்கும் வணக்கம். நிறையலாம் பேச விரும்பலை. நான் நிறைய பேர் நிறைய டைம் எடுத்துட்டாங்க. ஸோ நானும் நிறைய பேசி உங்களை டயர்டாக்க விரும்பலை. ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மீடியா. எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணி எங்களை கவர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சாரி, ஓகே, சென்ட்ரல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் பிறந்ததுலேருந்து சென்னை தான். ஸோ எனக்கு சென்ட்ரல் ரொம்ப முக்கியம். இந்த படமும் அப்படி தான், ரொம்ப முக்கியமான ஒரு படம். அண்ட் பாரதி பிரதர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கதையை என்கிட்ட சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 2 வருஷம் காணாமல் போயிட்டார். சொல்லிவிட்டு எங்கே போனார்னு தெரில. மறுபடியும் ஃபோன் பண்ணி, நான் உங்ககிட்ட ஒரு நாள் கதை சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். நீங்கள் யார் பிரதர் அப்படின்னு நான் கேட்டேன். நான் ஒன்று பொய்யெல்லாம் சொல்ல விரும்பலை, ஏன்னா அதுக்கு எனக்கு பிடிக்காது. அதனால் யார் பிரதர் அப்படின்னு கேட்டேன். நான் தான் பாரதி. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கதை சொன்னேன். என்ன கதை சொன்னீங்கன்னு கேட்டேன். அப்போ இந்த சென்ட்ரல் அப்படின்ட்டு ஒரு லைன் தான் சொன்னார். ஸோ எனக்கு உடனே ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது. ஸோ படத்தில் ஒர்க் பண்ணும்போது நிறைய கஷ்டம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னு தெரில. சொல்ல மாட்டேன் சார், ப்ரொடியூசர் சார், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ப்ரொடியூசர் பற்றி சொல்லிடுறேன். அவர் இப்போ தான் அதிகமாக பேசியிருக்காரு. ஏன்னா நாங்கள் ஸ்பாட்டில் போயிட்டுலாம் கேட்கும் போது
ஓகே ஓகே விக்னேஷ், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ தான் பேசியிருக்காரு. பரவாயில்ல சார், உங்கள் படத்துக்காக இன்றைக்கி நீங்கள் பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐயா, நீங்களும் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. பேசியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் ஐயா. அண்டு பேரரசு சார், சார் திருப்பாச்சி படம்னு நினைக்கிறேன் சார். விஜய் சார் அந்த மூஞ்சில் சந்தனம்லாம் போட்டுட்டு அப்படி ஆரம்பித்தவன் தான் நானும். அப்போ சந்தனம் போட ஆரம்பித்தேன், இப்போவும் போடும்போது தான் பேக்ரவுண்டில் அந்த பிஜிஎம் ஓடும். அப்படி ஆரம்பித்தேன், அந்த பிஜிஎம் ஓடும். ஸோ அவர் கூட நான் நடிக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார் பாதியில் தான் அந்த ஃபஸ்ட் ஷெடியூல் முடிச்சிட்டோம். சார் பாதியில் வரனா பூரா சொல்லவே மாட்டாருங்க எதுவுமே டேரக்டர், யார் யார் உள்ள வர. இப்போ ட்ரைலர்லாம் நான் உங்களை மாரி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எதுவுமே காட்டலை, எதுவுமே பண்ணலை. அதுமாதிரி அவரோட ஸ்டேட்டஸ் பார்த்து தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை மீட் பண்ணது. ஆமாம் சார், எதுவுமே சொல்ல மாட்டுறாரு சார். கேட்டால் என்ன ஹீரோன்றாங்க, எனக்கே தெரிய மாட்டேங்குது. என்கிட்டயே சொல்லாமலேயே எல்லாமே பண்ணிடுறாங்க. எனிவே அதுவும் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு ஒவ்வொருத்தராக சொல்ல டைம் ஆகிடும், அதனால் நான் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிறேன். படத்தில் நடித்த எல்லாருக்குமே நன்றி, படத்துக்கு சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே நன்றி. அண்ட் இன்னும் சப்போர்ட் கொடுங்க. மனநிறைவு. என்னோட நிலைமையை பார்த்து புரிஞ்சுட்டு கடைசியில் சுமையாக வந்து செமையாக, ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி சுமையாவை பேர் என்னன்னு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். அதனால் வேணும்னே என்னை கூப்பிடாம இவ்வளோ நேரம் உட்காந்து வச்சு என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க. நன்றி சுமையா. இனிமேல் மனசில் வச்சுட்டுலாம் பழி வாங்கக்கூடாது, சும்மா காமெடிக்காக சொல்கிறேன். 1980 பிப்ரவரி 26 நான் சென்ட்ரலில் வந்து இறங்கினேன். நான் சென்ட்ரலில் வந்து இறங்கினது 1980 பிப்ரவரி 26 தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியில் இன்டர்வியூக்காக வந்தேன். என்ன நீ சொல்லி கொடுத்த மாதிரி பேசுகிறேன். அவர் என்னுடைய அசிஸ்டண்ட். எதாவது திருத்திக்கிறேன்னு சொல்லுப்பா. அப்படி இப்படி கையை ஆட்டினியா, நான் பயந்துட்டேன். ஸோ அந்த சென்டரில் நான் வந்து இறங்கும்போது மேட்டுப்பாளையத்தில் ஈரோட்லேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன். டிக்கெட் எடுத்துட்டான். டிக்கெட் எடுக்காமல் வரல, நியாயமாக 27 ரூபா. அதாவது ஒரு சாதாரண ஸ்லீப்பர் கோச், 27 ரூபா. இன்றைக்கி எவ்வளோன்னு தெரில. அது அந்த சென்ட்ரல் அப்படின்னோடனே, அந்த சென்ட்ரலில் வந்த உடனே அப்புறம் ஒரு ஸ்மெல் வரும். ஒரு பக்கம் ஃபுல்லாக யூரினல் ஸ்மெல் வரும், இன்னொரு பக்கம் வந்தால் ஒரே இட்லி வடை போண்டா சாம்பார் ஸ்மெல்லாக வரும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் கப் அடிக்கும். அப்போல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். இருந்தாலும் அது ஒரு சொர்க்கமாக தெரிஞ்சது. ஏன்னா முதல் அவ்வளோ பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனை அப்படியே பார்த்து ஆன்னு வாய் திறந்து காலையில் 5:30 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் சென்ட்ரலுக்குள்ளேயே சுற்றினேன். ஸோ சென்ட்ரல்னு பேர் வச்ச உடனே எனக்கு அதில் ஒரு அட்ராக்ஷன். ஏன்னா சென்னை என்றவங்களுக்கு இந்த சென்ட்ரலில் தெரியாமல் இருக்கவே முடியாது. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒரு தடவை பார்த்தாவே உன் படம் சூப்பர் ஹிட் ஆகிடும். அப்புறம் நம்ம தம்பி குணா பேசும்போது நல்லா சொன்னான். அவன் ஆரம்பமே இருக்கானா, சரி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட வாத்தியார் பேர், செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஆனால் இவன் ஸ்கூலில் மட்டும்தான் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரே வாத்தியார் இருந்திருக்காங்க. 10th கூட 1-2 பேர் தான், மீதி எல்லாம் இவங்களுக்கு பிடிக்காத வாத்தியார் இருந்திருக்காங்க. ஏன்னா அதில் முக்கால்வாசி பேர் பொம்பளைக்கு பேரை சொல்கிறேன். எனக்கு அதில் ஒரு டவுட் இருக்குது, நீ உண்மை தான் சொன்னியான்றது. எனக்கு ஒரே சிரிப்பாக வந்துடுச்சு. நானும் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன். ஒரு 3-4 வாத்தியாருக்கு பேர் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. பட் எல்லாருமே நல்ல வாத்தியாருங்க. அப்புறம் சில பேர் மொழி இப்படி வைக்க சொல்லி அடிப்பாங்கல்ல, அவங்க பேரில் எனக்கு மறந்துடுவேன். ஆனால் அவங்கள மட்டும்தான் ஞாபகம் வச்சுருப்பான் போடுங்க. இவன் யார் அடித்தாங்களோ அந்த வாத்தியாருக்கு பேர் மட்டும் சொல்லிவிட்டு நல்லா சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு பேர்லாம் விட்டா. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா,
எங்கள் வாத்தியாரெல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது கட்டடிச்சிட்டு சத்தியமங்கலம் ஹைஸ்கூல் இருக்கிறதுலேயே மோசமான ஹைஸ்கூல் அது. சத்தியமங்கலம் ஹைஸ்கூல் பசங்களா அப்படின்னாவே பக்கத்து ஒரு காலேஜுகளில் இடம் சேர்த்த மாட்டாங்க நம்மளை. அது ஒரு டைப்பான பயங்கரமான ரவுடி எலிமெண்ட்ஸ். அதில் நம்ம என்ன தான் நல்ல பையனாக இருந்தாலும் அந்த நம்ம முன்னோர்கள் அப்படி ஒரு பேர் வாங்கி வச்சுருப்பானுங்கள்ல. அதனால் சத்யா ஹைஸ்கூலா அப்படின்னு நான் படித்த கோபி ஆர்ட்ஸ் காலேஜில் டி செக்ஷனுன்னு ஒன்று தனி, அதாவது இந்த சத்யா ஹைஸ்கூலு இந்த விளங்காத ஸ்கூலில் படித்தவங்க எல்லாத்தையும் ஒரு கிளாஸில் போடுவாங்க. அதாவது 300 மார்க்கு கீழே வாங்கினவன், 600க்கு 300 மார்க் கீழே வாங்கினவன், 350 கீழே வாங்கினேன், அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம வாத்தியாருக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆனால் இங்கே என்னென்ன சந்தோஷமான விஷயம் அதுதான் சொல்ல வரேன். ஒரு மேத்தமேட்டிக்ஸ் டீச்சரு, ஒரு சயின்ஸ் டீச்சரு, ஒரு தமிழ் டீச்சர், 3 பேர் சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. ம் ம் 2 தமிழ், ஒரு சயின்ஸு. நீ தான் மேத்ஸ்ன்னு சொன்னேன். மேக்ஸ் ஒருத்தர் இருக்கார், அவர் காணமா, ஆப்சண்ட்டு, வாத்தியாரே ஆப்சண்ட்டு, டேலியா. சரி, அவர் கணக்கு பார்த்து உங்கள் மேலே கோவப்பட்டு வரலன்னு நினைக்கிறேன். கணக்கு இல்லாமல் செலவு பண்ணிட்டேன் அந்த டைரக்டருன்ட்டு. ஆக இந்த விழாவுக்கு நான் வர்றதுக்கு முக்கிய காரணமே நடிகர் சங்க செயலாளர், இயக்குனர் சங்க செயலாளர் மன்னிக்கணும், அப்படி வந்துருச்சு, நம்ம வாயிலேருந்து வந்துருச்சுல்ல. ஸோ இயக்குனர் சங்க செயலாளர் என்னுடைய அன்பு தம்பி ரொம்ப மிரட்டலாக அந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அதை சும்மா ஒரு கிளிப்பிங் மட்டும் அப்படி அனுப்பிச்சி விட்டு, பார்த்தீங்களா அப்படின்னா, என்ன தம்பி அனுப்பிச்சி விட பார்த்தீங்களான்னாரு. அவர் கொஞ்சம் வேகமாக பேசுவார் இல்லையா, 2 தடவை யோசனை பண்ணாதான் அவர் என்ன பேசினார்னு எனக்கு தெரியும். அவ்வளவு ஸ்பீடு அவன் அந்த அந்த திருப்பாச்சி ஸ்பீட்லேயே தான் இன்னும் இருக்கான். அது ஸ்பீடு மாறவே இல்லை. அப்புறம் உடனே பார்த்தா மிரண்ட உண்மையில் அப்படி ஒரு ஹை ஸ்பீடில் அப்படி போட்டு தான், டேய் எப்போ நடிச்சடா தம்பி நீ, என்கிட்ட சொல்லவே இல்லையே, இவ்வளோ வேலை பார்த்துருக்க நீ அப்படின்னு. இல்லை மெயின் ரோலா, ஆஹா பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையாக சொல்கிறேன், நான் அந்த ஒரு ஷாட்டு தான் நான் இங்கே இவ்வளோ நேரம் உட்கார்ந்தேன். நான் இவ்வளோ நேரத்தில் உட்காரவே மாட்டேன், நான் சண்டை போட்டு நான் பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா யார் கூப்பிட்டாலும் வர்ற சங்க தலைவர் சங்க செயலாளர் யாருன்னா அது உதயகுமார் இவர் தான். ஆனால் இந்த படத்தில் அதில் கூட விதிவிலக்கு. ஏன்னா இவங்க யாரும் கூப்பிடவே இல்லை என் செயலாளரை தவிர. இந்த படத்தில் ஒரு அநியாயம் என்னென்னா 3 ப்ரொடியூசர்களும் என்னை கூப்பிடல, இந்த டைரக்டரும் என்னை கூப்பிடல. அப்புறம் மத்தியானம் 2 மணி இருக்கும், 1:30 மணி இருக்கும், சார் கூப்பிட்டாங்க சார் அப்படின்னு. கூப்பிடலையப்பா, யார் கூப்பிட சொன்னேன், கூப்பிடலப்பா. ரொம்பவுமே கேவலப்படுத்தாதீங்கடா, கூப்பிடாம கூட நீ ஃபங்க்ஷனுக்கு வர்றான்னு எழுதிடுவாங்கப்பா நம்ம ஆளுங்க. ஏற்கனவே நேற்று ஒரு பொம்பளை கூட ஒரு நடிகை மந்த்ரா அவர்களோட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தால் அது என் ஃபோனை அது நம்பர் கேட்டுச்சு. அந்த நம்பரு அவங்கக்கிட்ட ஃபோனு அவங்க அசிஸ்டண்ட்கிட்ட கொடுத்துட்டாங்க. சரி நீயே என் நம்பர்லேருந்து உன் நம்பருக்கு அடிச்சுக்கம்மான்னு அதை போட்டு ட்ரோல் பண்ணி என்ன எவ்வளவு எனக்கு புகழ் சேர்க்குறீங்க. கொஞ்சம் நல்ல வேலை இந்த மேடையில் ஹீரோயின்கள் இல்லை, ஒரு நிம்மதியாக இருந்தது. முதல்ல பேரை சொல்லிட்டு வந்துடுவோம், நீ வந்துடாதம்மா இன்னைக்கு எங்கள் தலைவர் வர்றாருன்னு. இப்படியெல்லாம் சேஃப்கார்டு பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இப்போது இந்த படத்தில் தான் வில்லன்னா எனக்கே வில்லன் ஆகிட்டான் போல். மொத்தம் இந்த படத்தில் நடித்தவங்க ஒவ்வொருத்தரும் எல்லாருமே பேசி இந்த படத்தை பற்றி பேசிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு போகிறதுக்கு தான் உட்காந்துருக்குறேன் என்ன. அப்புறம் உடனே கூப்பிட்டாங்க. வேறு என்ன, எல்லாருமே நீங்கள் பேசிட்டீங்க, நம்ம படத்தை பற்றி என்ன பேச. அவர் நல்லா நடிச்சிருக்காருன்னு இவர் சொல்லிட்டாரு, இவர் நல்லா நடிச்சிருக்காருன்னு அவர் சொல்லிட்டாரு, அவர் சூப்பர்னு அவர் சொல்லிட்டாரு, ப்ரொடியூசர் சூப்பர்னு இவர் சொல்லிட்டாரு. இப்போ நான் என்னங்க சொல்கிறது?
எங்களுக்கு சொல்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு மேட்ரு வைக்கணும், இல்லைன்னா எங்களை முதல்ல பேச வைக்கணும். அதில் நம்ம சுபாஷை பேச விட்டிங்கன்னா முடிச்சிடுவான் கதையை அதோட. அதுக்கப்புறம் எவனுமே பேச முடியாது இல்லையா? அதனால் நான் ஏதோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த படத்தை பற்றி பேசணுன்ட்டு. ட்ரெய்லரே மறந்து போச்சு. ஏன்னா பெரிய ரீலாக இவங்க ஓட்டிட்டாங்க. அவ்வளோ அழகாக பேசுனீங்க, ஒன்று சும்மா சொல்லலை. ஆமாம், மேக்கப் விமன் வந்து ரொம்ப நல்லா பேசுனாங்க. இதுவரையிலும் எந்த ஃபங்க்ஷன்லேயும் பார்க்காத அளவுக்கு ஒரு மேக்கப் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் ரொம்ப நேரம் அழகாக பேசுனது இங்கே தான். அதே மாதிரி எல்லார் முகத்துலேயும் அவங்கவுங்க இயல்பான அந்த மேக்கப்பை கொண்டாந்துருக்கீங்க, அது தெரிஞ்சது. அதுக்கு எங்களுடைய இயக்குனர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தேன். அப்புறம் அந்த உருட்டல் மிரட்டல் மேட்ரெல்லாம் எப்பவுமே பேரரசு, அது நம்ம சங்கத்தில் இவங்களை எல்லாத்தையும் மிரட்டிகிட்ருப்பான் அந்த ஈசி மெம்பர்ஸுகளெல்லாம். அதை அந்த மூஞ்சியை நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால அதை பற்றி அவருடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நாளைக்கு சார் நான் கூட 2 படத்தில் நடிச்சிருக்கேன் சார். என் படம் கூட இது ப்ரிவியூ போடுறாங்கல்ல, அது ட்ரெய்லர் ரிலீஸ்னு ஒரு பையன் கூட வரல சார். ஆனால் இவனுக்கு பயந்துட்டு இருக்கிற அத்தனை ஈசி மெம்பருங்க, ஏன் கேஎஸ் ரவிக்குமாரே இவருக்கு பயந்துட்டு தான் வந்திருக்காப்புல. அப்படின்னா பாருங்களே எந்த லெவலுக்கு லொல்லு பிடிச்சாலுன்னு. கரெக்டான வில்லனை தான் போட்டிருக்கீங்க. அது எப்படி பேரரசை பற்றி கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிக்கிறீங்க? ஆனால் உண்மையில் அவனுக்குள்ள ஒரு குழந்தை மனசு, ஒரு ரொம்ப அன்பான தம்பி. என் தம்பி அந்த அன்பை கடைசியில் கண்டிப்பாக கிளைமேக்ஸில் வெளிப்படுத்தியிருப்பான்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தியிருந்தால் இந்த படம் ஹிட்டு, இல்லைன்னா கூட மாற்றி ஷூட் பண்ணிக்கோ. மகனே, உன் படம் ஜெயிக்கணும்னா அவனை வில்லனாகவே வச்சு பண்ணின்னா ஓடாது. இது அவர் ரியல் கேரக்டர் ஆச்சேன்ட்டு போயிடுவான். கடைசியில் மாற்றினேன்னா ஆஹா இவரு கூட வா சூப்பர்றான்வான். புரிஞ்சதா? நாங்கள் கைத்தட்டணும்னா கிளைமேக்ஸு நீ எப்படி வச்சுருக்க தெரியாது, அவர் நல்லவராக காட்டி ஒரு கிளைமேக்ஸ் வச்சின்னா நீ தப்பிச்ச மகனே, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. அப்புறம் செயலாளரே வந்து ஒரு மிகப்பெரிய படத்தில் இவ்வளோ நாளாக நடிச்சுட்டு அந்த டைரக்டரை இன்னும் உறுப்பினராக்காமல் இருந்திருக்காரு. இது வந்து அடுத்த ஈசி மீட்டிங்கில் நம்ம பேச போகிறோம். என்ன, நீங்கள் அவர் கெட்ட பேர் வர்றதுக்கு முன்னாடி, படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து மெம்பர் ஆகிடணும். என்ன தயாரிப்பாளர்களை அவர் மெம்பர் ஆக்கிடுறீங்களா? இல்லை, நீங்கள் தான் ஆக்கணும். அவர்கிட்ட எதுக்கு தப்பு நீங்கள் தான் கொண்டாந்து கட்டணும். அதனால் அது பண்ணிட்டீங்கன்னா நம்ம வாழ்த்தெல்லாம் அப்படியே நிறைவேறும். கரெக்டா? அதே மாதிரி பொதுவாகவே நம்ம பத்திரிகை நண்பர்கள் பாவம் இவ்வளவு நேரம் அமைதியாக உட்காந்து நான் பார்த்ததே இல்லை. ஆனால் வர்றவங்க போகிறவங்கெல்லாம் அவங்களுக்கு இவங்க என்னப்பா பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தன் பண்ணதுக்கு. நீங்கள் அப்படியெல்லாம் பொதுவாக பேசக்கூடாது பத்திரிகையாளர்கள். இல்லை இருந்தாலும் கண்ணே, நானே சில டைமில் தயக்கமாக தான் பேசுவேன். ஏன்னா நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்கிறவங்க, நம்ம கூட பயணப்படுகிற பத்திரிகையாளர்களை ஒரு சிலர்னு சொல்லிட்டு கூட அந்த தவறாக எழுதுகிறார்கள் அப்படின்றதோடு விட்டுருங்க. நம்ம அதை திருப்பி நீ பதிவு பண்ணாத அவங்க என்ன எழுதுனாங்கன்றது. அது அவங்க எழுதுறதை விட மோசம். திருப்பி நீ பதிவு பண்ணினா அது அவங்களுக்கு தெரியும் எது என்னன்னு. இந்த படத்தினுடைய நான் வந்து உண்மையிலுமே வந்து ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்திலேருந்து வந்தவன். சுபாஷுக்கு நல்லா தெரியும். என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்ததே பாலன் இல்லத்தில் தான் ஆரம்பித்தது. நான் சென்ட்ரல்லேருந்து இறங்கி நேராக வந்து போய் இட்லி சாப்பிட்ட இடம் பாலன் இல்லம் தான். என்னை கொஞ்சம் ஒரே ஆள் யாருன்னா நல்லக்கண்ணையா. ஸோ அவர் தான் எனக்கு அப்பா மாதிரி. அங்கே நிறைய பேர் அவரை பற்றி நல்லக்கண்ணையாவை பற்றி பண்ணி எனக்கு தெரிந்த அளவுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கே நிறைய பேர்த்துக்கு அவரை பற்றி தெரியாது. அது ஒரு கதை, பழைய கதை அது. ஆக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் நான் என்னென்னலாம் நினச்சிக்கிட்டு இருந்தனோ, எப்படியெல்லாம் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சனோ, போய் ஒரு இடத்துல மில்லில் வேலைக்கு சேர்ந்தாவது நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்சனோ, அதெல்லாம் இதில் இருக்குது. நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு இளைஞன் என்னென்னலாம் திங்க் பண்ணுவான்.
ஒரு மாதம் ஒரு 300 ரூபா கிடைச்சா கூட போதும். அந்த காலத்தில் 300 ரூபா சம்பளம் வாங்குறவன் பெரிய பணக்காரன் தெரியுமா உங்களுக்கு? 80s, 70s, 75, 76 எல்லாம். அப்போல்லாம் ஒரு சைக்கிள் வச்சுட்டு அந்த மில்லுக்கு போகிற யூனிஃபார்மை போட்டு கோயம்புத்தூரில் அப்படி போவாங்க. காலங்காத்தால பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 மணிக்கு மில்லுக்கு வேலைக்கு போகிறவங்கெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் போட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு பொண்ணு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம் என்னென்னா ஒரு 450 ரூபா மாதம். அது போக வருஷம் போனஸ் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு 3 மடங்கு போனஸு. அதுக்காகவே பொண்ணு கொடுப்பாங்க சார். நான் வந்து இங்கே சினிமா மாங்குன்னு சினிமா டைரக்ட் பண்ணி படத்தை முடிக்க போகிறேன், பொண்ணு கேட்டேன், அவனும் கொடுக்க மாட்டேன்டான். உண்மையிலும். ஸோ சினிமாக்காரனை ஏளனம் செய்வதற்கு இந்த நாடே காத்து கொண்டிருக்கிறது. சொன்னாங்க, சினிமாக்காரன் ஏன் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது? வரணும். ஏன் வரக்கூடாது சார்? அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி ஞானிகள் கிடையாது. எல்லாம் விவரமானவங்க தான் அரசியலுக்கு வர்றாங்க. காய் நகர்த்துறவங்க தான் அரசியலுக்கு வர்றாங்க. காய் நகர்த்தலைன்னா அரசியலில் அவங்க பருப்பு வேகாது. யாராக இருந்தாலும் சரி, அறிஞனாக இருந்தாலும் சரி, முட்டாளாக இருந்தாலும் சரி. பல சமயம் முட்டாள்கள் தலைவர்களாகிவிடும் பல சமயத்தில். ஆனால் அறிவாளி தான் ஜெயிப்பான். அதனால் அரசியல் என்பது சினிமாக்காரன் இல்லை, நாடகத்தில் நடிக்கிறவன்றது இல்லை, சாதாரண தொழிலாளி இல்லை, மூட்டை தூக்குறவங்கள, டீ கடை வச்சுருக்கிறவங்க இல்லை, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். யார் வேணாலும் வரலாம். அது இந்த நாட்டோட சுதந்திரம், இந்த சுதந்திர இந்தியாவோட இது. தயவு பண்ணி அந்த மாதிரி தப்பான இதுகளை யாரும் பேசாது. யார் வேணாலும் வரலாம். அவங்க வந்த கடைசியில் அவங்க சரியான அரசியல் செய்கிறார்களா அப்படின்றது நீங்கள் பார்த்து அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் வாக்களிக்கிறதும் வாக்களிக்காதும் உங்களுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம். என்ன சொல்கிறீங்க? தயவு பண்ணி அரசியல்வாதிக்குன்னு ஒரு தகுதியை யாருமே நிர்ணயிக்க முடியாது. எப்படி திரைப்பட இயக்குனருக்கு ஒரு தகுதியை, ஒரு நடிகனுக்கு ஒரு தகுதியை நீங்கள் நிர்ணயிப்பது இல்லையோ, அந்த மாதிரி அரசியல்வாதிக்கும் தகுதியை நிர்ணயிக்க வேண்டும் அவசியம் இல்லை. யாருக்குமே தகுதி அவர்களுடைய வெற்றியை பொறுத்து தான் தகுதி நிர்ணயம் செய்யப்படுகிறது. நான் ஜெயிச்சாதான் இந்த உதயகுமார் இந்த மேடையில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக வர முடியுது. ஜெயிக்கலைன்னா கூப்பிட்ருக்க மாட்டீங்க. என் கூட வந்த 10-15 பேர் ஜெயிக்கலை. அந்த டைரக்டருக்கு யாரையும் கூப்பிடலையே. ஸோ வெற்றி தான் நீங்கள் வந்து நிர்ணயிக்கிறதே தவிர நீங்கள் கொள்கை பிடிப்பு, அது நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் அரசியலுக்கு மட்டும் தனியாக ஒரு தனி கொம்பெல்லாம் கிடையவே கிடையாது. சினிமாவுக்கு என்ன கொம்போ அதே கொம்பு தான் அரசியலுக்கு. ஒரு கூலி வேலை செய்பவர்களுடைய தனி கொம்பு என்னவோ அந்த கொம்பு தான் அடுத்தவனுக்கு. கரெக்டானே? அனைவருக்கும் ஒன்று தான். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது? இந்திய நாட்டின் பிரஜைகள் யார் வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம், யாருக்கு வேண்டுமென்றாலும் வாக்களிக்கலாம். அதுதான். அதே மாதிரி பேசுகிறேன். அது கரெக்டு. நீங்கள் அண்ணன் அதை நம்ம சொல்லலாம். நீங்கள் சமூக சிக்கலை தெரிந்தவர்கள், இப்போ திருமாவளவன் மாதிரி ஆட்கள், சரி எனக்கு தெரியாதான்னு இன்னொரு கட்சிக்காரன் கேட்பான். அதுதான் பிரச்சனையே. இல்லை நீங்கள் இன்றைக்கி வர்றவங்களை சொல்கிறேன். இன்றைக்கி வர்றவங்க அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்ன இல்லை நான் பொதுவாக சொல்கிறேன் பாவலன். நான் என்ன சொல்கிறேன்னாங்க, யார் அறிவாளி என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். அவர்களுடைய கொள்கையை பொறுத்து எந்த அறிவாளிக்கு வாக்களிப்பது என்பதை மக்கள் தீர்மானிக்கிறார்கள். அந்த அறிவாளிகளோடு கூட்டு வைத்துக் கொள்கிறார்கள், வென்று எடுக்கிறார்கள். இதுதானே நடந்துட்டுருக்கு. மற்றபடி அறிவை வந்து அளப்பதற்கு அளவுகோல் என்ன சொல்லுங்கள்? நீங்கள் ஒரு அளவுகோல் வச்சுருப்பீங்க, கணித ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சுருக்காரு, தமிழ் ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சுருப்பார், கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எப்படி எழுதுறதுன்னு ஆங்கில ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சுருப்பார். ஸோ அரசியலுக்குன்ற அளவுகோல் நமக்கு என்ன கிடைக்குது, இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நல்லது நடக்குதா அப்படிங்கிறத முடிவு செய்கிறது யார்? அந்த இடத்துல ஆசிரியர்கள் வந்து வாக்காளர்கள் தான். அப்போ இவங்க மாணவர்கள் ஆயிடுறாங்க.
இவங்க ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆயிடுவாங்க. வாக்களிக்கிறவங்க தான் ஆசிரியர். இப்போ ஓட்டு யார் போடுறாங்களோ அவன் தானே எஜமானன், அவன் தானே முதலாளி. ஆனால் ஓட்டு வாக்கு அளித்த கடைசியில் யாருக்கு வாக்களித்துமோ அவர் வந்து முதலாளியாகிறார். வெற்றி பெற்றவர் முதலாளியாகிறார். அது வெற்றி தோல்வி தான் வந்து அரசியலில் அறிவாளிகள் இல்லாதவர்களையோ அடையாளம் காட்டுவது இந்த விரல் தான், அந்த வாக்கு தான். அதுதான் உண்மை. அது நான் வந்து மற்றவங்க யாரையும் குறை சொல்லலை. நீங்கள் அது அவன் அதிர்ஷ்டம். அது அதிர்ஷ்டம்னே. உழைக்காமல் யாருமே சினிமாவில் ஜெயிச்சது கிடையாது. எப்படி இப்போ இவர் டைரக்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து இவர் வரலாமே, அதை அவங்க புரிஞ்சுக்கணும். அது இவங்க புரிஞ்சுக்குவாங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இல்லை, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அரசியல் யாருக்கு வேணுமென்னாலும் அரசியலில் வரலாம்னு சொல்கிறேன். சினிமாக்காரங்களுக்கு வரக்கூடாதுன்றது சொல்கிறதுக்கு யாருக்குமே எந்த இதுவும் கிடையாது என்பதை நான் இங்கே தெரியும். நான் ஒரு சினிமாக்காரன்றதுக்காக கூட சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். நாளைக்கு கூட நானும் கூட ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், சொல்ல முடியாது. உரிமை இருக்குல்ல. ஆக ஆனால் நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்ல. பாவலன் மிக அழகாக பேசினார். அது நான் ஒரு மேட்ரு பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பாவலன் அவர்களை பற்றி. அவ்வளோ அழகாக அவருடைய தமிழ், அவருடைய ஆமாம் எனக்கு தெரியும். எனக்கு அவரும் நெருங்கிய நண்பர். அவர் கூடவே ஒரு படம் நடிச்சிருக்கேன். யார் கூட? திருமானன் கூட ஒரு படம் நடிச்சிருக்கேன். நீங்கள் அவர்கிட்ட கேட்டு பாருங்கள். அவரும் ஒரு படத்து பேர் அன்பு தோழி. ஆக அந்த அன்பு தோழி தயாரிப்பாளர் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாம். ஆக இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற அனைத்து நடிகர்களுக்கும், குறிப்பாக காக்கா முட்டை ஹீரோ தம்பி விக்னேஷ், நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க. நீங்கள் ஒரு 4-5 ஷாட் பார்த்தேன், இயல்பாக இருந்தது. அதை தொடர்ந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். டெஃபினட்டாக யூல் ஹேவ் எ வெரி பிரைட் ஃப்யூச்சர். ஒரு தாஜ் நூர் அவரை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா அவர் மிகப்பெரிய இசை மேதைன்னே சொல்லலாம். அவர் அவ்வளோ அழகான இசையமைப்பாளர். நானும் அவர் கூட சேர்ந்து ஒரு ப்ரோக்ராமில் கலந்துட்டு இருந்திருக்கேன், ஒரு தொலைக்காட்சி ப்ரோக்ராமில். மிக பியூட்டிஃபுல் மியூசிக் டைரக்டர் அவர் வந்து அவருடைய நண்பரை பாராட்ட வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். பாடல்கள் அனைத்தும் நல்லா இருந்ததுங்க. எமோஷன் தான் வரும், இந்த மாதிரி கதைகளில் எமோஷன் தான் வரும். இந்த எமோஷனில் அழகாக கேரி அவுட் பண்ணி ரீரெக்கார்டிங் பண்ணி முடிச்சிட்டிங்களா? ஆல் தி பெஸ்ட். அது நீங்கள் உங்களுக்கு கூட உழைத்தவர்களுக்கெல்லாம் நன்றி சொன்னது வந்து ஒரு மிக சிறப்பாக இருந்தது. உங்களுக்காக வாழ்த்த வந்த நமது அன்பு சகோதரர் ட்ரம் சிவமணி, அவர் என்னுடைய படங்கள் நிறைய படங்களில் வாசிச்சிருக்காரு. நான் அவர்கிட்ட போய் நின்றுப்பேன். அவன் போய் காட்டுத்தனமாக வாசிப்பான், சாதாரணமாக வாசிக்க மாட்டான், காட்டுத்தனமாக வாசிப்பார். ஸோ எல்லா நல்ல உள்ளங்களும் வந்து உங்களை வாழ்த்தியிருக்கிறது. குறிப்பாக இயக்குனரை நான் சொல்லாமல் விட்டுறக்கூடாது. தம்பி, நீங்கள் முதல் படத்திலேயே ஒரு மிகச்சிறப்பான ஒரு கதை அம்சத்தை எடுத்திருக்கீங்க. இந்த கதை அம்சம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வளமான வாழ்க்கையும் நல்ல பெயரையும் பெற்றுத்தரும் என்று நம்பிக்கையோடு உங்களை அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஏன்னா இது வந்து அவங்களுக்கான மேடை. பணம் முதலீடு பண்ணி உழைச்சிருக்காங்க, அவங்க மனசை விட்டு பேசுறதுக்கு வேண்டிய மேடை இது. அதனால் தயாரிப்பாளர்கள் நம்ம அதிக நேரம் பேசிக்க நினைக்கலாம், தவிர பேசி ஆகணும். இது அவங்களுக்கான மேடை தான். அது அவங்களோட விழா. அதை கொஞ்சம் பொறுமையாக கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த நிகழ்ச்சிக்கு என் அழைப்பை ஏற்று அந்த இயக்குனர் எஸ். ரவிக்குமார் சாருக்கு நன்றி. எங்கள் இயக்குனர் சங்க தலைவர் உதயகுமார் சாருக்கு நன்றி. உங்கள் பத்திரிகை சங்க தலைவர் சுபாஷ் சார், அவர் உண்மையிலே நேற்றே சொன்னேன், அவர் ப்ரோக்ராம் மாற்றி வச்சுட்டு
அவங்க வந்துட்டார். சரி, அனைவருக்குமே வந்து வாழ்த்திய அனைவருக்குமே நன்றி. எப்பவுமே ஒரு குருவுக்காக வந்து சிஷ்யர் வருவாங்க. ஒரு குருக்கு நிகழ்ச்சி அப்படின்னா சிஷ்யர் வருவாங்க. ஆனால் சிஷியனுக்காக ஒரு நிகழ்ச்சியில் குரு வர்றாருன்னா அதுதான் அதிசயம், அதுதான் அபூர்வம். அது மாதிரி நம்ம இலாவுக்காக சிவமணி சார் வந்தார். அது உண்மையில் ஆனால் அவருக்கு பிஸியில் வந்து வாழ்த்துட்டு போகிறாருன்னா அது பெரிய மனசு. அவங்களாம் நன்றி சொல்லி ஆகணும் முதல்ல. அப்போ நம்ம திரையுலகில் சினிமாவில் வாத்தியார்னாலே நமக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான். அது வாத்தியார்னு ஏன் பேர் வந்து புரட்சி தலைவர்னு பேர் வந்ததுக்கு 1000 காரணம் இருக்கலாம். வாத்தியார் வாத்தியார் அப்படின்னா ஏன் சொல்லுவோம்னா, அவர் படங்களை நல்ல விஷயத்தை சொல்லி தருவார். குடிக்காத, தம் அடிக்காத, யார் போய் குடியும் கெடுக்காத, கஞ்சா வைக்காத, கத்தி வச்சு குத்தி குத்தி கொள்ளாத, வன்முறையெல்லாம் செய்யாத, இந்த விஷயம் நல்ல நல்ல விஷயங்கள். வில்லனை கூட கடைசியாக மன்னிச்சு விட தவிர கொல்ல மாட்டார். இந்த நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னதுனால தான் அவர் வாத்தியார் வாத்தியார் வாத்தியார்னோம். அந்த திரையுலகில் இங்கே ப்ரொடியூசராக 3 வாத்தியார் வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல வாத்தியாருங்க அவங்க, ரொம்ப நல்ல வாத்தியாருங்க. எனக்கு ஃபஸ்ட்டு இவங்க வாத்தியாருன்னு தெரியாது. தெரிஞ்சுதான் ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டேன். ப்ரொடியூசர் 3 ப்ரொடியூசர் ஓகே, ஒரு ப்ரொடியூசர் அதிக சம்பளம் வாங்கலாம். 3 ப்ரொடியூசர் நிறைய சம்பளம் வாங்க நினச்சேன். இவங்க 3 ஒன்றா சுருக்கி அது வேறு விஷயம். ஸ்பாட்டில் நான் ஷார்ட் முடிஞ்சு உட்காந்துருப்பேன். அவங்க 3 பேரும் வருவாங்க. எனக்கு பிடிச்சத தெரியும், வாத்தியாரை தெரியும், டக்குன்னு எதிர்ச்சிருவேன். இவங்க என்னென்னா அவங்க பாயிண்ட் பெரிய டைரக்டரு அப்படின்ட்டு சார் உட்காரும்பாங்க. அவங்க என்ன டயர்டாக நினச்சி உட்காரும்பாங்க. நான் அவங்களை வாத்தியார் நினச்சி உட்கார முடியாமல் நான் நின்றுட்டே இருப்பேன். நிறைய நேரங்களில் இவங்க வரும்போதெல்லாம் நான் கூட நின்றுட்டே இருப்பேன். உண்மையா இல்லையா? காரணம் வாத்தியார் நினச்சி பிடிச்ச நேரத்தை உட்காந்துருப்பேன், கால் போட்டுருப்பேன். வாத்தியார் ஆக்கிட்டான். அந்த வாத்தியார் வந்து படம் பண்ண வரங்கிறது சந்தோஷமான விஷயம். அதனால நல்ல வாத்தியாராக இருக்காங்க. இயக்குனர் பாரதி சிவலிங்கம், இவர் தான் குணாசா தான் கூப்பிட்டு வந்தார். அவன் ஃபஸ்ட்டு சொல்லும்போதே ஒரு நெகட்டிவ் கேட்டுனாங்க, கொலையெல்லாம் பண்ணணுமாங்க. என்னடா அது நம்மளை போய் நம்ம எப்படா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தவிர்த்தேன். அப்புறம் திருப்பி ஸ்கிரிப்ட் கொஞ்சம் ஃபுல்லாக கேளுங்க சார். நாங்கள் கதை சொல்லும்போது ஒரு ஃபீல் இருந்துச்சு கதையில். ஒரு நல்ல விஷயம், கண்டென்ட்டு நல்லா இருந்துச்சு. ஓகே, இதில் வந்து நம்ம நல்லவனா கெட்டவனா தேவையில்லை, கதை நல்ல கதை, நம்ம அதில் பண்ணுவோம். ஏன்னா அவர் கதை சொல்லும்போது ஒரு இந்த வறுமையில் வாடுவாங்கள்ல, ஊரில் நிறைய பார்த்துருக்கேன். படிக்கிற பசங்க, படிக்கிற பொம்பளை பிள்ளைகள்லாம் இந்த லீவில் எங்கள் ஊரில் வந்து முந்திரி தோப்பு ஜாஸ்தியாக இருக்கும். பறித்து முடிஞ்சோன்னா முந்திரி தோப்புக்கு போயிருங்க. போயிட்டு அந்த முந்திரி பழம் பிடுங்குறது, பிள்ளைங்க முந்திரி பழத்தையும் கொட்டையும் தனியாக பிரித்து வைக்கிறது, இது ஒரு இது. அதில் எடை போட்டு காசு கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு குரூப்பு போயிடும். அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு பஞ்சு மில் இருந்துச்சு. அங்கேயும் வேலைக்கு போயிருங்க. இப்போ நிறைய பொம்பளை பசங்களும் அங்கே தான் போங்க. அது டக்குனு மைண்டில் வந்துச்சு. ஓகே, நம்ம பார்த்து ஒரு வாழ்வியல் மேட்ரு அப்படின்ட்டு சரி ஓகே. அப்புறம் சாங்கெலாம் போட்டு கேட்கும்போது இது ஒரு ஜாதி படமாக இருக்குமோன்னு தோணுச்சு எனக்கு சாங் கேட்கும்போது. அப்புறம் கதை கேட்கும்போது இல்லை. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, விளிம்பு நிலை அந்த இனத்தை சேர்ந்த ஒரு கதை தான். ஒரு ஜாதியின் வழி சொல்கிற கதை தான். இன்னொரு ஜாதியினருக்கு வழியை கொடுக்கக்கூடிய கதை இல்லை. அதுதான் நான் எதிர்பார்த்தேன். எல்லா ஜாதி படம் நிறைய எடுக்கலாம். அந்த ஜாதி கலாச்சாரம், அந்த ஜாதி பண்பாடு, அந்த ஜாதியில் உள்ள சிக்கல்கள், அந்த ஜாதியில் உள்ள பிரச்சனைகள் இது சொல்லணும். அதான் சமூகத்துக்கு தெரியும். ஆனால் இன்னொரு ஜாதி சொல்லக்கூடாது. நம்ம ஜாதியோட வழி சொல்கிறதுனால இன்னொரு ஜாதிக்கு வழி கொடுக்கக்கூடாது. அது பெரிய கொடுமை. அது சினிமாவில் வந்து செய்யும்போது அது கலைத்துறைக்கே பண்ணுற துரோகம். அது பிரிவினை உண்டாக்கிறது. அது அந்த விஷயத்தில் தான் நான் பாரதி சிவலிங்கத்தை மனசார பாராட்டுறேன்.
விளிம்பு நிலை மக்கள்னு சொல்லுவாரே தவிர அது சார்ந்த கதை, அவ்வளோதான். அது சார்ந்த கதை. அந்த விளிம்பை தாண்டலை அவர், விளிம்பு நிலையை தாண்டலை. அது கரெக்டாக கையாண்டிருக்கார். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சாங் பார்க்கும்போது அது தோணும், ஆனால் அதுக்காக அதில் வந்து படத்தில் இருக்காது. அழகாக ஒரு அந்த அந்த லிமிட்டை தாண்டாமல் யாரையும் மனசையும் புண்படுத்தாமல் அழகாக பண்ணியிருக்காரு. பாராட்டுகள் பாரதி சிவலிங்கம். அப்புறம் இதில் கதாநாயகன் காக்கா முட்டை விக்னேஷ், அவர் நிறைய விஷயத்த நம்ம முட்டையை உடைச்சி ஆம்லெட் போடுவோம், ஆனால் காக்கா முட்டை அது பல விஷயத்தை உடைச்சிருச்சு. இன்னும் நிறைய விஷயத்தை உடைச்சது இங்கே தெரியுது. எனக்கு லாஸ்ட் வந்து எல்லாம் பண்ணாங்க, நானும் கேட்டுகிட்டே நோண்டி வாங்கிட்டேன். நீங்கள் பண்ணலை. டீல் ரெடி ஆகிடுச்சா எப்போ நான் கேட்டே இருப்பேன். சார் அந்தான் பாரு 10 வருடம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆள் தொல்லை தாங்க முடியலையே, உன்னை அனுப்பி தொலைவோம் அப்படின்னு நான் பார்த்தேனே தவிர, நானும் ரொம்ப கொஞ்சம் அடிப்பு கொடுத்தேன். நீங்கள் காக்கா மட்டும் அடை கத்துட்டிய, நீங்கள் அடகக்கூடாது, திருப்பாச்சார மாதிரி ஆர்வம் தூக்கணும் ஹீரோனா. ஓகே, அது கொஞ்சம் பண்ணணும், நம்மளால ஒதுக்கிது சொல்லி ஒதுக்கிறாங்க நம்மளை. அதனால் நீங்கள் இது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார், எதுவுமே ஹீரோ தெரியலன்ட்டு. இது இன்னைக்கு நீங்கள் பாடம் கற்றுருப்பிய ஹீரோனா எப்படி இருக்கணும்ட்டு, பெரிய ஹீரோ ஆயிருங்க. அப்புறம் இந்த தர்ஷன் அப்பா நடித்த ராஜா சார் அவர் அவார்டு வாங்குற ஒரு ஆக்டராக இருக்கார். அவ்வளோ இயல்பான ஒரு ஆக்டிங். அவர் தர்ஷன் வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது என்ன தூக்கி சாப்பிட்டார் அவர். நான் தான் மிரட்டலும் பார்த்து அவர் என்னோட மிரட்டிருக்கார் அவர். அப்புறம் குணா சார், குணா வந்து இவ்வளோ பேசினார்ல, படம் பார்த்தா நமக்கு திருப்தியாக இருக்கும். என்ன சொன்னார்ல, போட்டு தாக்கிட்டாங்கன்ட்டு இவ்வளோ பேசினார்ல, அதுக்காக நீங்கள் நல்ல இது ரிவ்யூ எழுதணும். குணா நல்லா பண்ணார், குணாவுக்கு கரெக்டான முடிவு. என்ன பேரரசு அந்த குணாவை அடி ரொம்ப ரொம்ப ரசிக்க மாதிரி இருந்துச்சு, பாராட்டுற மாதிரி இருந்துச்சு, எழுதணும். என்ன விடாதா? ஆமாம். சென்ட்ரல் எல்லாம் அதை பற்றி எல்லாம் சொல்லிட்டாங்க. டைம் ஆச்சுனால சீக்கிரம் கொஞ்சம் முடிச்சிடுவோம். பத்திரிக்கையாளர்கள் ஒன்றே ஒன்று தான், பெரிய படங்கள் பெரிய மாஸ் ஹீரோவுக்கு வந்து சப்போர்ட் யாருன்னா அவங்க ரசிகர்கள். 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் யாருன்னா அவங்க ரசிகர்கள். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் யாருன்னா நீங்கள் தான். கோடி ரசிகர்கள் உள்ள நடிகரை விட உங்கள் சப்போர்ட் இருக்க படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும். மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு சில நடி சொல்லி ஆனோம், நான் நீங்கள் நடிச்சிட்டேன் இந்த படத்தில் சிறப்பு இருந்துன்னா ஓடி போயிடுவேன். நான் வந்து மேக்கப்போட உட்காந்துட்டு படம் பயங்கர டெரர் கேரக்டர், வில்லன் கேரக்டர், இதுவே எனக்கு தாங்குமான்னு எனக்கு ஒரு யோசனை. பேரரசனா என்ன ஒரு சாஃப்டாக இருப்பார். உதயகுமார் சிறுமாரெலாம் நம்பிடாதியே, அங்கே வில்லன் அவர் தான். இயக்குனர் சங்கத்தில் வந்து அந்த பாஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த பழைய எம்ஜிஆர் படத்தில் வந்து முகமுடி போட்டுப்பார், யாரையும் தெரியாது, கடைசியாக பற்றி தெரியும், அசோகன் தெரியும், கடைசியாக நம்பியாரும் தெரியும். ஆனால் நம்ம நினச்சிக்கிருப்போம் மனோகரா இருப்பாரோ, இவரை தேங்காய் சீனிவாசன் எப்போ நினச்சிக்கிருப்போம், கடைசி வேற ஆள் இருப்போம். அது மாதிரி அவர் சொல்கிறதுலாம் தேங்காய் சீனிவாசன் அப்படின்னு காட்டிக்கிருக்காரு. மெயின் பாஸ் அதுதான். என்ன அதனால் நான் ரொம்ப சாதுவேன். இங்கே கேட்டு பாருங்க, ஈசி மெம்பர்லாம் வந்திருக்காங்க இங்கே சாட்சி. ஆமாம்ல, ஆமாம் சாது. உட்காந்துட்டேன். எனக்கு இப்படியா நம்மளை ஒத்துக்குவேன். நான் வந்து ஒரு மேக்கப் மேன் வருவார் அப்படின்னு பார்த்தா மேக்கப் உமன், அவங்க இப்போ என்ன இவங்க சார் அவங்க மேக்கப் போட போகிறாங்க. எனக்கு ஷாக்காகி போச்சு. நம்மளே மென்மையாக இருக்கோம், இப்படி மாற்றணும்னு நினைக்கிறோம், என்ன லேடி வந்து இப்படி போட போகிறாங்க. நான் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. நம்ம அங்கே போய் இவங்க சொல்ல முடியாதுல்ல. பார்த்து ஒன்றே சொன்னேன், வேறு ரிக்வெஸ்ட் பண்ணல, நம்பி உட்காந்துட்டேன். அம்மா நான் பேரரசும் தெரியக்கூடாது. என்ன சார் அப்படி சொல்றியா, டப்புன்னு பார்த்து பேர தெரியக்கூடாது, என்ன பண்ணிங்க, முடியெல்லாம் எப்போ ஹேர் ஸ்டைல் இருக்கக்கூடாது என்ன அப்படின்னு உட்காந்துட்டேன். அவங்க சரி ஏதோ இந்த பிள்ளை இதாக சொல்கிறாப்புலன்ட்டு அவங்க திறமையை காட்டிட்டாங்க. நம்மளை எப்படி கொடூரமாலாம் போட்டு பண்ணணும், அங்கங்கே வெள்ளையெல்லாம் தடவி இந்த பாருங்க பாவம்
எனக்கு பார்த்தா பாவமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ போட்டு விழாவை கொடுப்படுத்திருக்காங்கட்டு போட்டு அந்த நான் இப்போ ஊதி வைப்பேன்ல வெளில அதை அழிச்சிட்டாங்க. நான் இப்போ ஊதி இல்லாமல் இருக்க மாட்டேன், கருப்பு போட்டாங்க. ஓகே திருவாயிட்டாங்க இவ்வளோ இருக்குது போட்டு என்ன பண்ணேன், கடைசி ஒரு குடு கிளாஸ்லாம் வந்து போட்டு இன்னும் எனக்கே டக்குன்னு கண்ணாடி பார்த்தாங்க, டக்குன்னு எனக்கு இடம் தெரியல. சக்ஸஸ். ஆமாம், காயல் இடத்துக்கு நன்றி. அப்புறமா கேமராமேன் வினோத் காந்தி. அடுத்து மேக்கப் போட்டாச்சு. அடுத்து கேமராமேன், அவர் கையில் இருக்குல்ல நம்ம எப்படி காட்டுறதுன்ட்டு. அப்புறம் அவர் பார்த்தாரு, அவர் திறமை காட்டினார். ரஸ் பார்க்கும்போது தெரிஞ்சு வச்சு ஓகே அவரும் இவனை பெருசாக காட்டக்கூடாது, வேறு மாதிரி காட்டணும்னு அவரும் பல ஆங்கிள்லாம் வச்சு நம்மளை கொஞ்சம் டெரர் அவன் லோங்கெல்லாம் வச்சு எடுத்து கையில் தூக்கி கட்டுன்ட்டார். சரி நான் வந்தாச்சு, என்ன கையிலே தூக்கி கட்டினா சட்டையை தூக்கி போட்டானே, சட்டை இல்லாமல் கூட நடிக்கலாம் வந்து இறங்கியாச்சு. எல்லாம் சப்போர்ட் எனக்கு, எடிட்ரு எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. அவன் பிடிச்சி 2 பேர் நடித்தாங்க நினைக்கிறேன் கூட. நடிக்கும்போது பிடிச்சின்னு தெரில. அவர் இன்ஸ்பெக்டர் சார். ஆமாம், அவர் டஃப் கொடுத்தாரு எனக்கு. டஃப் கொடுத்தாரு ஏன்னா நான் ரொம்ப கஷ்டம் நடிச்சுக்கிருப்பேன். அவருக்கு அப்படி நிற்பார் கேஷுவலாக, என்னடா அது நம்ம ஒரு கஷ்டப்பட்டு இருக்கோம், அவ்வளோ இடுப்பு கழிச்சு நிற்கிறாரே அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு சார் கொஞ்சம் இப்படி பண்ணுங்க சார்ண்ணே, இப்படி பண்ணக்கூடாது சார் நாப்பில். சரி ஓகே அப்படின்ட்டு. அப்போ நான் அவர் கேஸில் தந்தப்போ நான் மாற்றிக்கிட்டேன். என்ன ஓகே இவர் இவ்வளோ ரொம்ப கேஸில் இருக்காரு ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சில இடத்துல மாற்றிக்கிட்டேன். ஆமாம், தினேஷ் காக்காமட்ட விக்னேஷ் அது எங்கேயுமே நான் ஹீரோவாக பார்க்கல. வர அந்த படத்து கேரக்டர் ரொம்ப எளிமையாக, என்ன எங்கேயோ சில பேர் ஈகோ வந்துடும். என்னடா நம்ம ஃபுல்லாக பண்ண நடிச்சுக்கிருக்கோம், திடீர்னு ஒருத்தன் வர்றான் பில்டப் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்ல. எதுவுமே இல்லை, அவர் வேடிக்கை பார்த்துருக்காரு என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு. நான் அப்போ திருப்பி பார்ப்பேன், ஒரு நிற்கேன் பார்த்தா நம்மனா ஹீரோ ரூமில் இருப்பார், ஏசி ரூமில் இருப்பார் நினைப்போம்ல. என்ன தான் பண்ணுறாங்கன்னு அவர் பார்த்துட்டே இருந்தார். காக்கா முட்டை சீக்கிரம் தங்க முட்டை ஆகணும், என்ன ஆமாம் காக்கா முட்டை விக்னேஷ் வந்து சீக்கிரம் தங்க முட்டை இதாகணும். கதாநாயகி கண்டு காட்ட வீடு அது வேறு விஷயம். சரி இங்கேயாவது பார்த்துருவோம் பார்த்தேன். உதயகுமார் சார் பயந்து அதே மாதிரி கட் பண்ணிட்டாங்க. என்ன அவர் ஃபோன் நம்பர் கேட்பார், அவர் ஃபோன் நம்பர் கொடுக்கும். அது நான் பேசுகிற விட்டுட்டு அங்கேயே ஜூம் போவாங்க. அவங்க இங்கே பேசிக்கிறேன் ஒருத்தன், அதை விட்டுறாங்க. அங்கே பிளான் பண்ணி அவங்க இப்போ மந்திராவும் அவரும் என்ன பேசிக்கிறாங்க, அங்கேயே போயிடுச்சு. மற்ற என்ன நல்ல வேலை ஹீரோன் தப்பிச்சுது. என்னதானே இல்லை நாளைக்கு ட்ரோல் பண்ணுறதுக்கு நாளைக்கு மேட்ரு கிடச்சிருக்கோம், நாளைக்கு ஃபங்க்ஷனில் வரும், அடுத்து ஒன்று வந்துடும், அவ்வளோ. அதனால் ஹீரோயின் அங்கேயும் காட்டல இங்கேயும் காட்டல. ஆனால் கேமராவும் நல்லா கட்டியிருக்கார், ரொம்ப ஹோம்லியாக அழகாக. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு சோபா மாதிரி, ஒரு பழைய சோபா இருக்காங்களே அந்த மாதிரி ஒரு பேஸ். இந்த படம் சென்ட்ரல் மிகப்பெரிய வெற்றி அடைந்து பாரதி மகாகவி பாரதி மாதிரி நான் நாடெல்லாம் பேச போகிற அளவுக்கு இயக்குனராக வரணும். ப்ரொடியூசர் வாத்தியார்லாம் அடுத்து வந்து செம்மத்தியை சம்பாதிச்சு இன்னும் கேசியர் ஆயிடணும். அடுத்து எல்லா நடித்த டெக்னீஷியன்கள் எல்லோரும் அடுத்த படத்தில் எங்கள் உதயகுமார் சாரை நடிக்க வச்சுருக்க, இல்லைன்னா சங்கத்தில் பெரிய பிரச்சனை வந்துடும். நன்றி, வணக்கம். இங்கே வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்களுக்கு நன்றி. மேடையில் அமர்ந்துள்ள திரை ஜாம்பவான்கள் அனைவருக்கும் நன்றி. பத்திரிகையாளர்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்துட்ருக்கிறது தெரியுது. நானும் ஒரு மீடியாக்காரன் தான், எனக்கு எப்போ போயிட்டு கார்டை எடிட்டர் டேபிளில் வைப்போன்னு சொல்லிட்டு காத்துட்ருக்குது எனக்கு தெரியுது. நானும் சேனல் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அங்கேருந்து அங்கே வந்திருக்கேன், அதனால் அவங்களோட வழி எனக்கு நல்லா தெரியுது. ஸோ எங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மீடியாலேருந்து ஒருத்தன் படம் பண்ண வந்திருக்கேன், எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நேற்று நைட்டு கூட ஒரு மீடியா சார்ந்த நபர் வேறு ஒரு சேனலில் ஒர்க் பண்ணுறவர், நானும் இப்போ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரிசைன் பண்ணல. அவர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் படம் பண்ணிட்டு போது எங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, சீக்கிரம் நாங்களும் ஒரு படம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. அவரும் ஒரு பத்திரிக்கையாளர் தான், ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு சென்ட்ரல், நான் வேறு ஒரு கதையை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன், ஆப்ரகாம் லிங்கன்னு சொல்லிட்டு. அட்டகத்தி தினேஷுக்கு ஓகே பண்ணி வச்சுட்டு ஏறாத ப்ரொடக்ஷன் கம்பெனியில் எல்லா கம்பெனியும் ஏறி இறங்காச்சு. அவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது, இவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது, நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஒரு விரக்தியில் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு சென்ட்ரல் கதையை வந்து நம்ம ப்ரொடியூசர் தமிழ் சிவலிங்கம் ஐயாட்ட சொன்னேன். சரிங்க இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரகுரு சார்ட்ட அறிமுகப்படுத்தினார். அவங்கள்ட்ட அதை சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கதை எழுதி கரெக்ஷன் சொல்லி அவங்களோட கரெக்ஷன் சொன்னாங்க. ஒரு வழியாக கதையை முடிச்சு ஆஃபீஸ் போட்டு கொடுத்து நல்லபடியாக ஆரம்பித்து வச்சாங்க, நல்லபடியாக போணுச்சு.
ஹீரோவுக்கு நிறைய ஆடிஷன் பண்ண வேறு வேறு ஆப்ஷன் போணுச்சு. கடைசியில் காக்கா முட்டை விக்னேஷ் வந்து அதில் உட்காந்தாரு. ரொம்ப ஒரு படத்தில் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. எளிமையான ஒரு மனிதர். எங்கள் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நடிப்பை பற்றி சொல்லணும்னா அவர் காக்கா முட்டையிலேயே வந்து மணிகண்டன் சார் வந்து நல்லா வேலை வாங்கியிருப்பார். நடிப்பை பற்றி குறை சொல்லவே முடியாது. அவ்வளோ கரெக்டாக மீட்ரு கரெக்டாக ஒரு காட்சிகளுக்கும் மீட்ரு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அழகாக நடிச்சிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு. நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சோறு போட்டு காப்பாற்றி இவ்வளோ தூரம் என்னை வாழ வச்ச ராஜ் தொலைக்காட்சி நிர்வாகத்துக்கும் ராஜ் டிவிக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ராஜ் டிவி ரவி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன், சோறு திங்கிறேன், வீட்டில் நல்லா இருக்கேன்னா ராஜ் டிவி தான் காரணம். ஏன்னா விரக்தியில் கதை சொல்ல நிற்கும் போது என்னை கூப்பிட்டு வேலை கொடுத்து ப்ரோக்ராம் டைரக்டர் ஆக்கி நல்ல சம்பளம் கொடுத்து என்னை காப்பாற்றின ராஜ் டிவிக்கு முக்கிய நன்றி. ஒரு நன்றியோடு தான் இதை சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர்ஸ் குமரகுரு சார், தமிழ் சிவலிங்கம் ஐயா, விஆபிஎன் தேவராஜ் அவர்கள் 3 பேரும் இந்த கதைக்கு சப்போர்ட் பண்ணது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு நெருக்கடிகள் கடந்து ஒவ்வொரு டேவும் ஷூட் போகிறதுக்குள்ள அவங்க கையில் காசே இருக்காது. எப்படியும் ரெடியாக அன்றைக்கி ஒரு நாள் ஷூட்டை முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் உயிரே போயிடும். அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அதை பார்த்து நானும் எனக்கு கஷ்டமாக இருக்கும், என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்போம். அதெல்லாம் கடந்து நாங்கள் கேட்குறதெல்லாம் கொடுத்து படத்தை முடிகிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஷெடியூல் முடிச்சிட்டோம் படத்தை. செகண்ட் ஷெடியூல் போகும்போது சிட்டி, அதில் ஒவ்வொரு கேரக்டராக சூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் தான் பேரரசு சார் இந்த கேரக்டருக்குள்ளே அவர் வந்ததெல்லாம் பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அவர் உள்ளே வந்தது நிறைய ஆப்ஷனில் யோசிச்சுட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு குணா அண்ணன் வந்து ஒரு ஆப்ஷன் சொன்னார், பேரரசு சார் போட்டால் சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே யோசிச்சிட்டோம். ஓகே, மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் இயக்குனர் அவரெல்லாம் போய் அவர் பக்கத்தில் நம்ம ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அவர் நேரில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் எவ்வளோ எளிமையான மனிதர், அவர் ஏன் அந்த உயரத்தில் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுது. எங்கள் கூட ஜாலியாக மிங்கிலாகி பாரதி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஜாலியாக இறங்கி சூப்பராக அவர் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. டைரக்ஷன்லேயும் எங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ணார், வந்து சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, உண்மையை சொல்லிடுறேன். அப்புறம் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கு, மரியாதைக்குரிய திரு இயக்குனர் கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து எங்களுக்கு வாழ்த்தி சென்ற அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2 வந்து சோனி வந்து இங்கே வந்து வரல, அதனால் ஏதோ ஒர்க்கெலாம் மாட்டிக்கிறதுனால வர முடியல. 2 வந்து அடுத்து வந்து எடிட்டர் படத்தை நல்லபடியாக டைமுக்கு எடிட் பண்ணி கொடுத்தாரு. கேமராமேன் ரொம்ப ஹம்பிளாக தினைக்கும் உங்களை கேட்ட மாதிரி ஷார்ட்ஸ் தினைக்கும் பொறுமையாக நின்று எடுத்து கொடுத்தாரு, அவருக்கு நன்றி. ஒவ்வொரு கேரக்டரும் சூஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணோம். இந்த ஹீரோ கதாபாத்திரத்துக்கு அப்பா கேரக்டர் நாங்கள் நிறைய நோன் பேஸாக தேடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வேண்டாம், கொஞ்சம் புதுமுகமாக 1-2 படம் பண்ண ஆர்டிஸ்டாக செலக்ட் பண்ணும்போது யோசிக்கும் போது ராஜா பார்த்தோம், மேதகு படத்தில் பார்த்தோம், அவரை தூக்கி போடலாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சு அவரும் அவரோட கதாபாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்காரு. ஆர்வி உதயகுமார் சார் வந்து வாழ்த்துனதுக்கு மிகப்பெரிய நன்றி. எங்களுக்காகலாம் வரல, சாரோட பேரரசு சாரோட அன்புக்காக அவங்களோட இதுக்காக தான் வந்திருக்காங்க. எங்களுக்காகலாம் யாருமே வரல, ஒரே ஆள் பேரரசு சாருக்காக மட்டும்தான் எல்லாரும் வந்தாங்க. பெரிய ஆளுங்க எல்லாருமே வந்தது அவரால் தான். பத்திரிகையிலேருந்து மீடியாவுக்குள்ளே ஒரு இயக்குனர் வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். ஏன்னா அங்கே உட்காந்துருக்க எல்லாரும் நான் தான், நீங்கள் எல்லாருமே நான் தான். உங்கள்லேருந்து ஒரு இயக்குனர் வருது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ நெருக்கடிகள், அவ்வளோ பிரச்சனை, சர்வேல் பண்ணுறது அவ்வளோ பெரிய பிரச்சனை. ஒரு இயக்குனராக ஒரு கதை பண்ணி டைரக்ட் பண்ணி படம் வெளில வரத்துக்குள்ளே அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது உள்ளார. ஏன்னா மீடியாக்குள்ளே இருந்ததுனால தப்பிச்சேன். மாதம் சம்பளம் வந்து சர்வேல் பண்ணி ஃபேமிலியை ஓட்டுறதுக்கு நல்ல வேலை தப்பிச்சேன். ஒரே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து ஒர்க் பண்ணியிருந்தேன்னா சர்வேல் பண்ண முடியாது. வீட்டில் அம்மா அசிங்கப்படுத்துவாங்க, சம்பாரிச்சு மாதம் காசு பண்ணால் ஊரில் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. இன்னொன்று எங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் எல்லாம் சொல்லும்போது நல்லா படிச்சிருக்கான், 2 டிகிரி முடிச்சிருக்கான், ஸ்கூலில் டீச்சராக போகலாம், எதுக்கு இந்த தொழிலை தேவையில்லாமல் தேர்ந்தெடுத்து போய் மாட்டிக்கிட்டான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் சேஃபாக போய் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் போய் ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 சேனலில் ஒர்க் பண்ணிட்டு கடைசியாக ராஜ் டிவி தான் என்னை காப்பாற்றுனுச்சு. வாழ்க்கையவே மாற்றினது ராஜ் டிவி தான் என்னை மாற்றினுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு வந்த வாய்ப்பு தான் அந்த படம். இந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்தி. அப்போ ஒரு படம் பண்ணிட்டோன்னு ஒரு திருப்தி. இந்த திருப்திக்கு காரணம் 3 ப்ரொடியூசர்ஸ் தான். ஒன்று குமரகுரு சார், தமிழ் சிவலிங்கம் சார், விஆபிஎன் தேவராஜ் சார், 3 பேருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். இதில் நடித்த தர்ஷன், ஆனந்த், கயல் எல்லாத்துக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. பேர் விட்டு தான் சுபாஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. கூக்கா பாவலன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக்கை எழுச்சி தமிழை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணார். அவர் நடிக்கவே வேணாம்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு இருந்தார். தூக்கி நடிக்க வச்சோம், உள்ள நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 நாள் அவர் தூக்கி உள்ளே நடிக்க வச்சோம். அவரோட பார்ட் நல்லா பண்ணியிருக்காரு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண அவங்க எல்லாருக்கும் நன்றி. நிறைய பேசலாம்னு யோசிச்சு வச்சுருந்தா எல்லாத்தையும் பேசி காலி பண்ணிட்டீங்க.
பேரரசு சார் என்ன சொல்கிறது எனக்கே தெரில. அவ்வளோ எளிமையான மனிதர்கள். எங்கள் கூட வந்து அவர் நின்னதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படின்னா வெளியில் சொல்லியிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான டேரக்டர், வேறு மாதிரி இருப்பார் அப்படிலாம் சொன்னாங்க. நான் கேட்டேன், நிறைய வெளியில் விசாரித்தேன். சொன்னாங்க. நான் வந்ததுக்கப்புறம் தெரியுது அவர் மாதிரி ஒரு ஆள் இல்லை, எளிமையான மனிதரே இல்லை. நேற்று ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது மெடிக்கல் ஷாப்பில் கடைக்கு போகிறேன். அவர் பேரரசு சாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அங்கே மெடிக்கல் ஷாப்பில் டிவியில் திருப்பாச்சி படம் ஓடுது நேற்று சன் டிவியில். அவர் எங்களுக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த படத்தில். நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. அடுத்தடுத்து வேறு இதில் நாங்கள் அவரோட சேர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்பட்றோம். மியூசிக் டைரக்டர் இலா அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்து சென்ட்ரலை பற்றி பேசுவோம். 12th லீவில் நான் உண்மையாகவே வந்து லீவில் வந்து சென்னை குடும்ப கஷ்டம் காரணமாக வந்து சென்னைக்கு வந்தேன். சென்ட்ரலில் அவங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன். அதில் கிடைச்ச அனுபவங்களை வச்சு அந்த கதை ஒர்க் பண்ணி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி கமர்ஷியலான விஷயங்களை ஆட் பண்ணி இந்த படத்தை பண்ணோம். என்னோட பயோகிராஃபின்னு தேவராஜன் சொல்லிட்டு போயிட்டார். அதில் சில கமர்ஷியலான விஷயங்களும் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் வச்சு இந்த சென்ட்ரல் படம் உருவாகிருக்கு. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இந்த சென்ட்ரல் படத்துக்கு இங்கே சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய பெரிய படத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எங்களை மாதிரி எளிமையான மனிதர்களுக்கும் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து என்ன மாதிரி அங்கே உட்காந்துருக்க ஒருத்தரும் தூக்கிற அந்த ஃபீல்டுக்குள்ளே ஒரு இயக்குனராக வர முடியும். நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். யாராவது பேரை மறந்து தான் மன்னிச்சிருங்க. தாஜ்னு சாருக்கு ஒரு பெரிய நன்றி. எங்களுக்காக வந்து இவ்வளோ நேரம் அதை ஒதுக்கி ஒர்க் பண்ணீங்க, பேசுனீங்க, 2 வார்த்தை பேசுனீங்க. ரொம்ப நன்றி சார். நிறைய ஒரு 1 ஹவராவது பேசலாம்னு நினச்சேன், முடியல. எல்லாருக்கும் நன்றி. தலைவணங்கி உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.